Hello students, 10th Science Quarterly Exam 2025 கான important model question paper பார்க்க போறீங்க. 75 marksக்கு exams நடந்திருக்கு. ஸோ 12 1 mark questions கொடுத்துருக்காங்க. 1 mark questions பொறுத்தவரையும் இதில் இருக்க 1 mark questions எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா 1 mark questionஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்கள் புக் பேக்கில் இருக்க 1 marks நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 marksல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம், யூனிட் ஆஃப் கரண்ட், வாட் இஸ் அன் அமல்கம், atomicity, draw and label the structure of oxysomes, write the differences between artery and vein, any two, what are synthetic oxygens, give example, write the law of dominance, calculate the number of water molecule present in 1 drop of water. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் கொஷின் 22 வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 marksல எனி 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 32 வந்து கம்பல்சரி. So 23, what are the types of inertia? Give an example for each type. Differentiate convex lens and concave lens. Define moment of a couple. இதெல்லாம் very very important. Next 25th question பாருங்க. Deduce the equation of a force using Newton's second law of motion. அடுத்து 26th வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சம் கேட்டிருக்காங்க. அடுத்து galvanization. What is galvanization? Write notes on various factors affecting solubility. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 27th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து செகண்ட் ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 29th கொஷின் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட் லேபிள் டயக்ராம் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் டைபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியல். அதுக்கடுத்தது டை ஹைப்ரிட் கிராஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. 31 32வும் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மிஸ் பண்ணாமல் படிங்க. 7 marksல இதில் இருக்க கொஷின் மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும். எதுவும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். 33ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட், மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரிஃபியா, வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதில் ஆப்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு. ஸோ இது 4மே நல்லா படிங்க. அடுத்து 34ல் வந்து உங்களுக்கு மாடர்ன் அட்டாமிக் தியரி. மாடர்ன் அட்டாமிக் தியரி பப்ளிக்லேயே பலமுறை கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கால்குலேட் மோல்குலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். அதுக்கு அடுத்தது அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெலிக்வெண்ட் சப்ஸ்டன்சஸ். அதுக்கடுத்தது ஒரு ப்ராப்ளம் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 35 லீச் கண்டிப்பாக கேட்பாங்க. பேராசிட்டிக் அடாப்டேஷன் இன் லீச் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட். இது 2 mark கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஒய் ஆர் த ஹியூமன் டெஸ்ட் லொக்கேட்டட் அவுட் சைட் த அப்டமினல் கேவிட்டி. ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 marks 4 mark கொஷின்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம்னா உங்களுக்கு 7 marksல இதெல்லாமே கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். நியூரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 types ஆஃப் பிளட் செல்ஸ். அதுக்கடுத்தது பியூர் டால் பிளான்ட் டிடி இஸ் கிராஸ்ட் வித் பியூர் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 33ல் ஏல 2 சப்டிவிஷன், பியில் 2 சப்டிவிஷன், 34ல் ஃபர்ஸ்ட் ஏல 2 சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 35ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35ல் ஏல ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நல்லா பண்ணுங்கள். இதுவரையும் எக்ஸாம்ஸ் போடல, எல்லோரும் வருத்தத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், அதனால் வீடியோ போட முடியல. தொடர்ச்சி நம்ம செகண்ட் மிட்டம்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிஃபோராகவே அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இவ்வளோ தான் எனர்ஜெட்டிக்காக நிறைய வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ.